இன்னைக்கு சதுர்த்தி, அதனால விநாயகருக்கு பிரசாதம் செய்வோம். கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காயட்டும். முந்திரி சேர்த்துக்கலாம், திராட்சையும் சேர்த்துக்கலாம். கோவிலோ வீடோ எதுவாக இருந்தாலும் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேசரி செஞ்சிடலாம். முந்திரி திராட்சை வரப்பிட்டுருச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக 200 கிராம். ரவையை நல்லா வறுத்துடலாம். ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். 200 கிராம் ரவைக்கு 200 கிராம் சர்க்கரை. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலரிடலாம். நல்லா கலரிட்டுட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சமாக பால் கூட கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். நம்ம கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டு வின் பண்ணுங்கள். இப்போ கோவிலுக்கு பிரசாதத்தை பேக் பண்ணிக்கலாம். கோவிலுக்கு நம்ம பிரசாதத்தை பேக் பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.